மற்றவர்கள் எல்லாரும் சங்கீதம் 91 திருப்புவோம். சங்கீதம் 91 கடைசியிலே வந்து விட்டோம். கடைசி வசனத்தை இன்றைக்கு வாசிக்க போகிறோம். வாசித்து அதை நாம் படித்து அறிந்து கொள்ள போகிறோம். நீடிய ஆயுளை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். இந்த கடைசி வசனத்தை வாசித்து விட்டு நீடிய ஆயுள், லாங் லைஃப், நீடிய ஆயுளை குறித்து நான் பேச போகிறேன். கடைசி வசனத்தை வாசிப்போம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவைகளாய் இருக்கிறது. அநேகர் நீடிய ஆயுளை பற்றி குழம்பி போனவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ மக்களிடத்திலே சாதாரணமாக என்ன எண்ணம் என்றால், சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள், ஏதோ அவரவர் தலையில என்னமோ எழுதி வைத்திருக்கிறது, அது எழுதி வைத்திருக்கிற நாட்கள் வரைக்கும் அவரவர்கள் உயிரோடு இருப்பார்கள், என்றைக்கு சாகணும்னு எழுதி வைத்திருக்கிறதோ அன்றைக்கு சாகிறார்கள். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கைன்னு வெறும் வெளியில இருக்கவங்க அவிசுவாசிகள் நம்புகிறது மட்டுமல்ல, கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள். எல்லாம் அப்படி பாக்குறீங்க. கிறிஸ்தவ விசுவாசிகள் நம்புகிறார்கள். உட்கார்ந்து 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 ஏதோ தலையில் எழுதி வைத்திருக்குது, அதன்படிதான் எல்லாருக்கும் நடக்குது. இதை மாத்துறதுக்கு நாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாம் கடவுள் விட்ட வழி, எல்லாம் அவர் நினைச்சபடிதான் நடக்குது. ஒரு ஆள் திடீர்னு சேர்த்துட்டா ஏதோ கடவுளுடைய சித்தத்தின்படிதான் அது நடந்து விட்டது என்று அப்படிதான் எண்ணுகிறோமே தவிர, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கூட யோசித்து பார்ப்பது கிடையாது. எனக்கு தெரியும் உள்ள எத்தனையோ கேள்விகள் எழும்புகிறது என்று. ஆனால் இன்னும் 1-2 வாரம் இதை பேச போறோம். ஒரே வாரம் அல்ல, 1-2 வாரம் இந்த நீடிய ஆயுளை குறித்து பேச போகிறேன். அநேக நமக்குள்ளாக இருக்கிற கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் என்று நினைக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் நாம் பதில் அளிக்க முடியாது, ஆனால் வேத வசனத்தை போதிக்க முடியும். அவ்வளவுதான் நான் செய்ய முடியும். வேத வசனத்தில் என்ன சொல்கிறது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். வேத வசனம் நாம் நினைக்கிறபடி சொல்லி வைத்துவில்லை. அதாவது எல்லாருக்கும் தலையில் எழுதி இருக்குது, அவங்க சாகிற அன்னைக்கு யாரும் அதை மாற்ற முடியாது, எழுதி வைத்திருக்கிறபடி தான் எல்லாம் நடக்கும், எல்லாமே கர்த்தருடைய சித்தம் தான் என்று நாம் நினைக்கிறோமே. அப்படி வேத வசனம் சொல்லவில்லை. வேத வசனம் இன்னும் கேட்டா தெளிவாக போதிக்கிறது. நீடிய ஆயுளை பொறுத்த வரைக்கும் தெளிவாக போதிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுள் நாளை பெருக பண்ண முடியும் என்று போதிக்கிறது. வாசித்து பாருங்கள் வேதத்தை, நீங்களே சும்மா வாசித்து பாருங்க, அது விளங்கும். எந்த மனுஷனும் தன்னுடைய ஆயுள் நாட்களை அதிகரிக்க முடியும், அவன் சில காரியங்கள் செய்ய முடியும். அவனுடைய சில கிரியைகள்னால், அவன் செய்கிற சில காரியங்கள்னால் தன்னுடைய ஆயுள் நாட்களையே அவன் அதிகரிக்க முடியும் என்று வேத வசனம் போதிக்கிறது. எல்லாம் முழிக்கிறீங்க. சிலர் நினைக்கிறாங்க, இன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்ட நல்ல காலம், இப்போல இருந்து ஆரம்பிச்சா கண்டிப்பா ஆயுள் நாட்களை பெருக பண்ணலாம். நிச்சயமா உண்மை. வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆயுள் நாட்களை நாம் பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும். அதற்கு சில காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆவிக்குரிய சில சத்தியங்கள் உண்டு, ஆவிக்குரிய சில காரியங்கள் நாம் அனுசரிக்க வேண்டியது உண்டு. அவைகளை நாம் கவனிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது, அதை செய்கிற போது நம்முடைய ஆயுள் நாட்களே பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை மறுக்க முடியாது. அதுக்கு வருவோம் பின்னாடி. முதலாவது சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நிறைய வசனங்களை இன்றைக்கு கொடுக்க போகிறேன், அதனால கடகடன் வாசிப்போம். முதலாவது, நீடிய ஆயுள் தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீடிய ஆயுள், சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நீடிய ஆயுள்னா எவ்வளவு நாளுங்கன்னு கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று.
ஆனா உண்மையிலே சொன்ன போனா எவ்வளவு உங்களுக்கு திருப்தியா இருக்குதோ அவ்வளவு வரைக்கும். சாப்பிடும்போது போய் சாப்பிட உட்கார்றீங்க, 4 இட்லி சாப்பிடுறீங்க, இன்னும் ஒண்ணு கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒண்ணு சாப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு கூட சாப்பிடலாம் போல இருக்குது, இன்னும் ஒண்ணும் சாப்பிடுறீங்க. அப்புறம் 6க்கு மேல வைக்க பாக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ வேணாங்க, போதும், இதுக்கு மேல சாப்பிடவே ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு, இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம், போதும் என்று சொல்றீங்க. அது போலதான் வாழ்வும், அது போலதான் ஜீவனும், அது போலதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். திருப்தியாக்குவேன் அவன் போதும்னு சொல்ற வரைக்கும், ஆண்டவரே போதும், இதுக்கு மேல வேண்டாம், நல்லா வாழ்ந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம், இந்த உலகத்தில் இவ்வளவு நாள் இருந்தாச்சு, நான் திருப்தியா இருக்கிறேன், எனக்கு போதும், இதோட போதும், இன்னையோட நிறுத்திக்கும் சொல்ற வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க. நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு திருப்தியா? அதுதான் நீடித்த நாட்கள். நம்முடைய நாட்களை பெருக பண்ணவும் அதிகரிக்கவும் நம்முடைய கையில சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதுக்கு முன்னால் இதை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையிலே நீடித்த நாட்கள் அல்லது நீடிய ஆயுள் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 26வது வசனம், 23, 26 கடைசி பகுதி, 26 இரண்டாம் பகுதி. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன், அதுல ஒன்னும் குறைவு இருக்காது, அதை பூரணப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பழைய உடன்படிக்கையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 128 வாசிப்போம். சங்கீதம் 128 6. பூரணப்படுத்துவேன்னா எவ்வளவு தூரங்க? அது எவ்வளவு நாள்? அது பூரணப்படுத்துறதுன்னா எத்தனை வருஷம் என்று கேட்கலாம். இங்கே ஒரு க்ளூ, ஒரு சின்ன ஒரு அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. 128ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சுருக்க சொல்ல போனா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எல்லாரும் சொல்லுங்க, நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நீடித்த ஆயுள் எவ்வளவு நாள்? நமக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களுக்கு திருமணமாகி, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து, அவர்களை நாம் காண்கிற வரைக்கும் அவ்வளவு நாட்கள் நீடித்த ஆயுசை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீடிய ஆயுள் கர்த்தரால் திட்டவட்டமாக விசுவாசி கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபுவின் புஸ்தகத்துக்கு திருப்போம். எல்லாருக்கும் யோபுவை பற்றி தான் கேள்வி. எதை எடுத்தாலும் யோபுவுக்கு என்னங்க ஆச்சு? அவர் பாடுபடலையா? அவர் கஷ்டப்படலையா? அவர் இப்படி இல்லையா? யோபு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 26வது வசனம், 42ஆம் அதிகாரத்தில் பிறகு நாம் காண்பிப்போம். யோபு நீடித்த நாட்கள் வாழ்ந்து வாழ்க்கை அனுபவித்து முதிர் வயதில் அவன் தேவனிடத்தில் போய் சேர்ந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு அருமையான வசனத்தை காண்கிறோம். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். என்ன நல்ல வசனம் பாருங்க. தானியம் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்யப்பட்டு அது போய் சேர்க்கப்படுகிறது. அது போலவே நல்ல முதிர் வயதான பிறகு அதுக்கு ஒரு அறுவடை காலம் இருக்கிறது. நம் வாழ்ந்து முடித்து கல்லறைக்கு போய் சேருகிறோம், அதுக்கு ஒரு தனி அறுவடை காலம் இருக்கிறது. அது இப்போ இல்ல, அது நல்ல வாழ்ந்து முடித்து தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே முதல்ல உன்னுடைய ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன், அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றார். முதிர் வயதுல, வயதான காலத்திலே பிராணன் போய் நாம் போய்
அங்கே சேர்க்கப்படுவோம், கல்லறையில் சேர்க்கப்படுவோம். ஏதோ திடீரென்று மரிப்பதோ அல்லது நடுவில் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதோ அல்ல. முதிர் வயதிலே நாம் கல்லறையிலே சேர்க்கப்படுவதுதான் தேவனுடைய சித்தம். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அப்படிதான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அடுத்த வசனம் பார்ப்போம். 3 வசனம் பார்த்தோம். ஒன்று, ஆயுள் நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னார். இன்னொன்று, பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் என்று சொன்னார். மூன்றாவது, இன்னும் தெளிவா முதிர் வயதான பிறகுதான் நீ கல்லறையில் சேர்க்கப்படுவாய் என்று திட்டவட்டமாய் வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒரு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய உதாரணத்தை காண்போம். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து நீடிய ஆயுளை அனுபவித்து பிறகு கர்த்தருக்குள் மரித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 25:8. ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். நல்ல நிறைய நாள் வாழ்ந்து இருந்து அவர் பிறகு போனார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 28வது வசனம் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 35:28 நல்ல வசனம். கவனிங்க. ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து, ஈசாக்கும் தன்னுடைய தகப்பனை போலவே விருத்தாப்பியமும் பூரண ஆயுசு உள்ளவனுமாகி 180 வயது வரை அவன் ஜீவித்திருந்தான். பிறகு பிராணன் போய் மரித்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது நடுவில் ஏதாவது வந்து மனுஷன் போறது தாங்க அது சகஜம் அது அப்படின்னுவாங்க. ஏதாவது வியாதி வந்து, ஏதாவது நோய் வந்து, ஏதாவது ஒண்ணு வந்து சாகிறது தான் வழக்கம். எப்படியோ மனுஷன் சாகணும், அவன் வியாதியிலேயோ அதிலேயோ சாகிறான் என்று சொல்லுவார்கள். அப்படி சாகவில்லை ஈசாக்கு. எப்படி செத்தார்? விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் இருந்து பிறகு பிராணன் போச்சு, ஜீவன் அவனை விட்டு எடுக்கப்பட்டது, நிம்மதியாய் மரித்து போனான் என்று எழுதியிருக்கிறது. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவனுடைய குமாரன் சாலமோன் அவன் ஸ்தானத்தில் அரசாண்டான். தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின், அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். யோபு 42ஆம் அதிகாரம் யோபுவின் கதையை பார்ப்போம். 16ஆம் வசனம். யோபு 42, 16, 17. இதற்கு பின்பு, எதற்கு பின்பு? அவ்வளவு தொல்லைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் அவனுக்கு வந்த வியாதிகள் எல்லாவற்றுக்கும் பின்பு, எல்லாவற்றையும் அவன் எப்படியோ மேற்கொண்டு எல்லாவற்றையும் ஜெயித்து, இவற்றிற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு இருந்து, யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாய் தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுவுக்கு அந்த பிரச்சனையை பற்றியே நிறைய பேர் பேசுவாங்க. யோபுவுக்கு அந்த பிரச்சனை தான் நமக்கு வரணும்னு வாங்க. யோபுவுக்கு அந்த பிரச்சனை நமக்கு இருந்தா நம்ம பெரிய பரிசுத்தமானு சொல்லுவாங்க. ஆனா யோபு வாழ்ந்த மாதிரி நீடிய ஆயுள் உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். யோபு அவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும், அவ்வளவு போராட்டங்களை வாழ்க்கையில சந்தித்த பிறகும் நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்பொழுது மறுபடியும் நம்ம முதல்ல சொன்னதுக்கு வருவோம். நம்முடைய ஆயுள் நாட்களை குறித்து ஒண்ணுமே நாம் செய்ய முடியாது என்றுதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். விசுவாசிகளும் அப்படிதான் நினைக்கிறார்கள். குறிப்பா விசுவாசி தான் ரொம்ப அப்படி நினைக்கிறாங்க. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, அது கர்த்தர் விட்ட வழி. கர்த்தர் என்னைக்கு வச்சிருக்காரோ அன்னைக்கு போக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. நாம எல்லாம் எழுதி ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்குது, எல்லாம் புக்ல ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த ஆளு போச்சுன்னு எழுதி இருக்குது, அதை மாற்றவே முடியாது என்றுதான் நாம் நினைக்கிறோமே ஒழிய வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று நினைக்கிறதே கிடையாது. வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை.
வேதவசனம் எப்படி சொல்லுது? நம்முடைய ஆயுள் நாட்களை நாம் விருத்தி பண்ண முடியும், பெருக பண்ண முடியும், அதிகரிக்க முடியும் என்று திட்டவட்டமாய் போதிக்கிறது. அதை அதிகரிக்கிறதற்கு நாம் சில காரியங்களை செய்ய முடியும். வேதத்தில் தெளிவாய் போதித்திருக்கிற காரியங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆயுள் நாட்களை பெருக பண்ணும்படியாக சில காரியங்களை திட்டவட்டமாக நாம் செய்யும்படியாக வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இவைகளை செய்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் நிச்சயமாக அதிகரிக்கும், நாம் நீண்ட நாட்கள் வாழ்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அதை செய்ய போறீங்க? இந்த வாரமும் அடுத்த வாரமும் வரிசையாக ஒவ்வொன்றாக அதை பார்ப்போம். சில காரியங்களை நாம் செய்தால் நிச்சயமாக நம்முடைய லைஃப் ஸ்பேனை நம்ம நீட்டலாம், நம்முடைய ஆயுள் நாட்களை நம்ம அதிகரிக்கலாம். எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம் பாருங்க. வாசிப்போம். உபாகமம் 4:40. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும். வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவித்தால் நிச்சயமாகவே நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவித்தால் நிச்சயமா நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எப்ப போகணுமோ போறதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு போலாம். இல்ல, இதை ஒரு சவாலா எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தையின்படி நான் ஜீவித்தால் என்னுடைய ஆயுள் நாட்கள் பெருகுகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. என்னுடைய பிள்ளைகளை நான் காண்பேன், முதிர்வுள்ள வயது உள்ளவனாகி நான் கல்லறையிலே சேர்க்கப்படுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. அது எனக்கு நடக்கட்டும், நான் அப்படிதான் வாழ விரும்புகிறேன். ஆகையால் தேவனுடைய வசனத்தின்படி நான் நடக்க போகிறேன் என்று தீர்மானித்தால் அதை ஒரு சவாலாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு படி முன்னே போகிறீர்கள். பல காரியங்கள் செய்ய வேண்டும். அதில் ஒரு காரியம், முதலாவது காரியம், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை போதிக்கிறது. தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை கவனித்து அதன்படி நடந்தால் நம்முடைய ஆயுள் நாட்கள் பெருகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார். 4:40 வாசிப்போம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்றார். நல்ல கவனிங்க. Both for prosperity and for long life we need to keep the word of God and live by God's word. நல்லா இருக்கிறதுக்கும் நன்றாய் இருப்பதற்கும் நீடித்த நாட்களாய் இருப்பதற்கும், நல்ல கவனிங்க, ஒண்ணே சொல்லிடுறேன். நீடித்த நாட்களா இருந்தா போதாது. நிறைய பேருக்கு என்னைக்கு சாகலாம்னு இருக்குது. உலகத்துல வாழ்றதுக்கே பிரியம் இல்லை நிறைய பேருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஐயோ ஆண்டவரே, இது போதும், பட்ட துன்பம் போதும், கஷ்டம் போதும், சீக்கிரம் போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல. வெறும் நீடித்த நாட்கள் இருந்தால் போதாது, அதுல ஒரு மனுஷன் திருப்தியாக போகிறது இல்ல, நன்றாகவும் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அது ஆமென் சொல்றீங்க? ரொம்ப நாள் இருந்து வெறும் உபத்திரவத்தில் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நாளே வாழ்ந்துட்டு போயிடலாம் சந்தோஷமா. நீடித்த நிறைய நாட்கள் இருப்பது பெரிய காரியம் இல்ல, நன்றாகவும் இருக்க வேண்டும். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் சொல்றார். நன்றா இருப்பதற்கும் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பதற்கும் ரெண்டுத்துக்கு சேர்த்து சொல்றார். தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும் என்று. எத்தனை பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? நீடித்த நாட்களா இருக்க வேண்டும் என்று விரும்புறீங்க? வேதத்திலே நித்திய ஜீவன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மறுபடியும் வருகிறது. நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா என்ன? என்னென்றைக்கும் வாழ்கிறதா? ரொம்ப நாள் நாம ஜீவிக்க போகிறோம், மரிக்காம நாம ஜீவிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் ரொம்ப நாள் வாழ்கிறது என்கிற அந்த longevity, அந்த நீண்ட நாட்கள் மட்டும் கிடையாது, நல்ல நாட்களாய் அது இருக்கும். அது நல்ல உயர்ந்த வாழ்க்கையா இருக்கும். நாம் நன்றாய் இருப்போம், நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாய் இருக்கும் என்கிற அர்த்தத்திலே தான் நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் நாம் இன்னையிலிருந்து என்றென்றைக்கும் வாழப் போகிறோம் என்ற அர்த்தம் கிடையாது. நாம் இன்றையிலிருந்து என்றென்றைக்கும் நன்றாக வாழப் போகிறோம். வெறும் நீண்ட நாட்கள் வாழப் போகிறோம் இல்ல, நன்றாக
வாழப் போகிறோம். It is not only the quantity of life, it is not only days, நாட்கள் மட்டும் கிடையாது, இவ்வளவு நாட்கள் என்ற அளவு மட்டும் கிடையாது, குவாலிட்டி, தரம், வாழ்க்கையின் தரமும் மிகவும் முக்கியம். ரொம்ப நாள் 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தா போதாது, அந்த வாழ்க்கையின் நாட்கள் நன்மையுள்ளதாக நல்லதாக இருக்க வேண்டும், இல்லையா? ஆமென் சொல்றவங்க சொல்லுங்க. நல்லதா இருக்கணும், சும்மா நிறைய வாழ்ந்தேன் இருக்க கூடாது, அவ்வளவு நாளும் துன்பம் தான் கஷ்டம் தான் இருக்க கூடாது. நல்ல நிறைய நாள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். கை கொண்டால் எவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது பாருங்க. நீடித்திருக்கலாம், நன்றாகவும் இருக்கலாம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. இன்னொரு வசனம் உபாகமத்திலே 5ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் போகும் முன்பதாக மோசேயை கொண்டு தேவன் கட்டளைகளை கொடுக்கிறார். எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி நீண்ட நாட்கள் வாழுகிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்கிறது, எப்படி நல்லா வாழுகிறது என்பதற்கு சில வழிமுறைகளை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி. எப்பவும் பாருங்க, எல்லாம் ஒன்னா போகுது. வெறும் நீடித்திருக்கிறது மட்டும் இல்ல, பிழைத்து சுகித்து. சுகித்து என்ன? நல்லா இருக்கணும், வாழ்ந்து இருக்கணும், நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். நிம்மதி நிறைந்த வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, பூலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் இந்த உலகத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இதை சொன்னாலே கோபம் வந்துடும். என்ன ரொம்ப உலக பிரகாரமா இருக்குது, பிழைத்து சுகித்து நீடி. வேதத்துல சொல்லுதுங்க, பிழைத்து சுகித்து நீடித்திருக்க வேண்டும். நான் சொல்லல, எங்க சொல்லுது? வேத வசனம் சொல்லுகிறது. நல்லா இருங்கன்னு வேத வசனம் சொல்லுகிறது. இந்த கெட்டு போன விசுவாசிகள் தான் சில நேரத்தில் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிழைச்சா போதும், தப்புனா போதும் அப்படின்னு வாழ்றவர்கள். அதனால அவங்களுக்கு பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கணும் தான் அவங்களுக்கு புரியாது. அவங்க உலகம் போற போக்கில் வாழ்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல. மரணத்தை குறித்து உலகம் எப்படி நினைக்குதோ அப்படிதான் நினைப்பாங்க. அவங்க ஏதோ வந்த நேரம் நம்ம போக வேண்டியதுதான், இதுதான் கடவுள் விட்ட வழி அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், தேவனுடைய வசனத்தை பாருங்கள், அவர் சொன்னபடி நடந்து கொள்ளுங்கள். நடந்தால் நீங்கள் பிழைத்து சுகித்து நீடித்திருப்பீர்கள், நன்றாகவும் இருப்பீர்கள், நீடித்தும் இருப்பீர்கள். It is not only the quantity but the quality of life will be better. நீடித்த நாட்கள் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையின் தரமே உயர்ந்ததாக இருக்கும், நன்மையானதாக இருக்கும், நல்லதாக இருக்கும். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. மறுபடியும் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. கேட்டீங்களா? உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் உன்னுடைய குமாரனும் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ் நாட்கள் நீடித்திருக்கும்படி. நம்முடைய வாழ்நாட்களை நீடிக்க வைக்கிறதற்கு வழிகள் உண்டு. அதுல முதலாவது வழி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடப்பது அவசியம். இப்பவே ஆரம்பிக்கலாம். நிறைய பேருக்கு இது தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ இருக்க போறோம், எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இருக்க போறோம், என்னைக்கு போக போறோமோ அன்னைக்கு போக போறோம், அதோட முடிஞ்சது, அதை ஒண்ணு நம்ம ஒண்ணும் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, ஆகையால் நாம் எப்படியோ மனம் போன போக்கில் இருக்கலாம். அப்படிதான் விசுவாசிகள் நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. இன்றையிலிருந்து வேற விதமாய் வாழுங்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு அவருடைய வழிகளிலே அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நான் நடந்தால் நான் பிழைத்து சுகித்து நன்றாயிருந்து நீடித்த நாட்கள் நான் இந்த பூலோகத்தில் இருக்க முடியும். என்னுடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய், பலனுள்ள வாழ்க்கையாய், அது நல்ல வாழ்க்கையாய், நீண்ட வாழ்க்கையாய் இந்த பூலோகத்தில் அமையும் என்கிற நிச்சயத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிப்போம். அது மிகவும் முக்கியம். ஆக முதலாவது காரியம், நாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் இந்த உலகத்திலே பிழைத்திருக்கிறோம், நீடித்த நாட்கள் வாழ்கிறோம். இரண்டாவது காரியம், மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மரணத்தின் சக்திகள் கிரியை செய்கிறது. பிசாசுக்கு பெயர் என்ன? மரணத்துக்கு அதிகாரி. எபிரேயர் 2 அதிகாரம் 14 வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? பிசாசுடைய பெயர் என்ன? மரணத்தின் அதிபதி. He is the Lord of death. மரணத்துக்கு அவன் அதிகாரியாய் இருக்கிறான். மரணத்தை கொண்டு வருகிறவனாய், மரணத்தினால் ஜனங்களை அடிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிபதி அவன். ஆனால் இயேசுவுக்கு என்ன பெயர்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3 அதிகாரத்திலே இயேசுவை ஜீவனுக்கு அதிபதி என்று அழைக்கிறார்கள். ஜீவாதிபதி, the prince of life. அவர் ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறார். பிசாசு மரணத்துக்கு அதிபதியாயிருக்கிறான், இயேசுவோ ஜீவனுக்கு அதிபதியாயிருக்கிறார். பிசாசு என்ன பண்ணுகிறான்? மரணத்தின் பல சக்திகளை வைத்து ஜனங்களை மரணத்துக்குள்ளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். இதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிகளை, ஜனங்களை அழித்து போடும்படியாக, மரணத்துக்குள்ளாக்கும்படியாக மரணத்தின் பல சக்திகளை வைத்து பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். பல சக்திகளை குறித்து நான் வரப்போகிற 1-2 வாரங்கள் பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள். இந்த மரணத்தின் சக்திகளை அறிந்து கொண்டு இவைகளை நாம் எப்படி எதிர்த்து நிற்பது, மரணத்தை எப்படி எதிர்த்து நிற்பது, இந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு மரணத்தின் சக்திகளை கொண்டு நம்மை தாக்க வரும்போது, மரணத்துக்குள்ளாக்க வரும்போது எப்படி இந்த மரணத்தின் அதிபதியை நாம் எதிர்த்து நிற்பது என்பதை நாம் திட்டவட்டமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக உங்களுக்கு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இரண்டாவது. முதலாவது, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, மரணத்தின் சக்திகளுக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். இது எப்படின்னா, உலகத்துல நிறைய பேர் சட்டப்படி வாழ்வார்கள், ஒழுங்கா வாழ்வார்கள், அவர்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒழுங்கா சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கரெக்டா வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆனா சில நேரத்தில் தங்களுடைய உரிமைக்காக எப்படி போராடுவது என்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களை பயமுறுத்தி அவனாவது ஒருத்தன் பிடிங்கிடலாம், எல்லாத்தையும் அவர்களை மிரட்டி உருட்டி பெரட்டி எதையாவது எடுத்துடலாம், அவர்களை ஏமாற்றலாம், அவர்களை வஞ்சிக்கலாம், ஏதோ ஒரு சக்தியை உபயோகப்படுத்தி அவர்களுக்கு எதிராய் சென்று அவர்களுக்கு உள்ளதை பறித்து விட்டு போகலாம். அவர்கள் நல்லவர்கள் தான், சட்டப்படி வாழ்கிறவர்கள், யோக்கியமானவர்கள், ஒழுங்கானவர்கள், அதுல ஒன்றும் குறைச்சல் கிடையாது. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் போல அவர்கள் நல்ல மக்கள். ஆனால் எதிரி வந்து தன்னை தாக்கும் போது, எதிரி வந்து அவர்களுக்குரியதை எடுத்துக்கொள்ளும் போது, எதிரி வந்து அவர்களை வஞ்சிக்க முயற்சிக்கும் போது, அவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்துக் கொள்ள முயற்சி எடுக்கும் போது, அவர்கள் அவனை எதிர்ப்பதிலே சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. எப்படி எதிர்க்கிறோன்னு தெரியாது, அதற்குரிய தைரியம் கிடையாது, அதற்குரிய வல்லமை கிடையாது அவர்களிடத்திலே, அதற்குரிய ஒரு நோக்கமும் கிடையாது. அநேக கிறிஸ்துவ விசுவாசிகள் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பார்கள், நல்ல மக்கள், ஒழுங்கான ஆட்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன? நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் வந்து நமக்குள்ளதை எடுத்து போட எப்போதும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். நமக்கு எதிராக வருகிறவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறான், நம்முடையவைகளை எடுத்து நாசமாக்க விரும்புகிறான், நம்முடைய உயிரை பறித்து போட விரும்புகிறான். அதை குறித்து நாம் ஒண்ணும் செய்கிறது இல்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். ஆனா நமக்கு எதிரி ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அதை நினைச்சு அந்த எதிரியின் இடத்துல போராடுவதிலே நாம்
சரியான ஆட்களாய் சில நேரத்தில் இருக்கிறது இல்லை. ஆகையால் தான் சில நேரத்திலே மரணம் பறிகொண்டு போகிறது. மரணம் வரும்போது ஒண்ணுமே செய்ய முடியறதில்லை. ஏனென்றால் அந்த எதிரியை எதிர்த்து இருக்கிறதிலே நாம் தளர்ந்து விடுகிறோம். மரணத்தின் சக்திகள் வரப்போற நாட்களில் மரணத்தின் சக்திகளை கொஞ்சம் பேச போகிறேன். அந்த 2வது பாயிண்ட்ல கொஞ்ச நேரம் இருக்க போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல இருக்கிறது. அதன் பிறகு வேறு சில காரியங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நீடிய ஆயுளுக்கு என்று நான் பேச போகிறேன். மரணத்தின் சக்திகள் பல. 1, வியாதி. பிசாசானவன் வியாதியை உபயோகப்படுத்தி அதை மரணத்தின் சக்தியாக உபயோகப்படுத்தி ஜனங்களை தாக்கி அவர்களை பறிகொண்டு போக நினைக்கிறான். நாம் வியாதியை பற்றி எப்படி நினைக்கிறோம்? அது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நாம் அநேக நேரங்களில் நினைத்து விடுகிறோம். நம்மை இளம் வயதிலே நம்முடைய இளம் வயதிலே நம்மை பறிகொண்டு போகிற, நம்முடைய உயிரை பறிக்கிற இந்த வியாதிகள் இது சாதாரண காரியம் கிடையாது. இது பிசாசினால் ஏவப்பட்டு பிசாசினால் வருகிற காரியங்கள். இவைகளுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். பல காரணங்களால் அவைகள் வரலாம். ஒரு முக்கிய காரணம் பிசாசு. பிசாசு வியாதிகளை உண்டு பண்ணுகிறவன், ஜனங்களை வாதிக்கிறவன், வியாதிகளை கொண்டு வாதிக்கிறவன் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் திருப்பம் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுனுடைய சுகமாக்குகிற ஊழியத்தை குறித்து இங்கு பேசப்படுகிறது. இயேசு சுற்றி திரிந்து ஜனங்களுக்கு சுகமாக்கினார், அவர்களை விடுதலை பண்ணினார், வியாதிகளில் இருந்து அவர்களை மீட்டார். அதை குறித்து இங்கு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டதை செய்தார், நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்கி வந்தார். அப்ப வியாதிப்பட்டிருந்தவர்கள், வியாதியின் பிடியில சிக்கிக்கொண்டு மரண தருவாயில் இருந்தவர்கள், வியாதியின் மூலமாக மரணத்தின் சக்திகள் சிலருடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதே, இவைகளை எல்லாம் என்னவாம்? பிசாசினுடைய கிரியைகள் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. பிசாசினுடைய கிரியைகள். இயேசு ஒரு தேவாலயத்துக்கு சென்று பிரசங்கித்து முடித்தவுடன் ஒரு பெண் அங்கே வருகிறாள். கூனி, நிமிர முடியாத ஒரு பெண், 18 வருஷமாய் அப்படி இருக்கிறாள். இயேசு அவளை சொஸ்தமாக்குகிறார். அவள் நிமிர்ந்து நிற்கிறாள். உடனே தேவா பிடியில அகப்பட்டு பிசாசினால் கட்டப்பட்டிருந்தார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு சொல்லுகிறார் அது ஒரு சாதாரண வியாதி இல்ல, பிசாசு அந்த அம்மாவை கட்டி வைத்திருந்தது என்று சொல்லுகிறார். பிசாசினால் கட்டப்பட்ட அந்த அம்மாவை அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார். வியாதியை கொண்டு பிசாசானவன் அதை மரண சக்தியாய் உபயோகப்படுத்தி, மரணத்தின் சக்தியாய் அதை பயன்படுத்தி ஜனங்களுடைய வாழ்க்கையை அவன் அழிக்க தீர்மானம் பண்ணி இருக்கிறான். அந்த வியாதிக்கு மேலாக, அந்த மரண சக்தியாகிய அந்த வியாதிக்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த வியாதியின் சக்திக்கு மேலாக, இந்த மரண சக்திக்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்களை சொல்லுகிறது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த வியாதி, மரணத்தின் சக்தி, மரணத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய சுகத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அதை கண்களுக்கு முன்பாக வைத்து இருதயத்தில் வைத்து காத்து அதை தியானித்துக் கொண்டு இருக்கிற மனுஷன், அதை கண்டுபிடிக்கிறவனுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று, தேவனுடைய வார்த்தை எப்படி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது.
ஆக தேவனுடைய இயேசுவின் நாமம் இருக்கிறது. நாமத்தினாலே அந்த மரண சக்தியிலிருந்து நமக்கு விடுதலை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை அனுப்பி தேவன் சுகமளிக்கிறார். சுகமளிக்கும் வார்த்தைகள் உடலுக்கெல்லாம் மாம்சத்துக்கெல்லாம் அது மருந்தா இருக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது. இட் இஸ் மெடிசின் டு ஆல் ஆர் ஃபிளஷ். நம்முடைய உடலுக்கெல்லாம் மருந்தா இருக்கிறது என்று. இந்த மரண சக்தியாகிய வியாதியின் பிடியிலிருந்து நாம் மீட்கப்படுவதற்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்திலேயும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த மரண சக்தி எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற வியாதிகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு எதிர்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக சென்று நமக்கு விடுதலை அளிக்கிறது, நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதிகள் வரும்போது அதை நாம் செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அதை எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் நொடிஞ்சு போய் வியாதிப்பட்டு அப்படியே படுத்து போய் அப்படியே இருந்து அப்படியே சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வீட்டை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகள் மெலிஞ்சி நொடிஞ்சி வியாதிப்பட்டு அப்படியே குன்றி போவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. சொல்லுதாங்க? சொல்லவில்லை. பிள்ளைகள் வைத்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் மெலிஞ்சி நொடிஞ்சி வியாதி அப்படியே சாவார்கள் என்று வேதவசனம் சொல்லவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல உங்கள் வீட்டை சுற்றிலும் இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீட்டை சுற்றி ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், பலன் கொள்வார்கள், திடன் கொள்வார்கள். ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படிதான் இருக்க வேண்டும். திடகாத்திரமாய் இருக்க வேண்டும், ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதை எதிர்த்து வருகிற சகல பிசாசுடைய சக்திகளையும், சகல அந்தகார சக்திகளையும், மரண சக்திகளையும், நோயின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை எதிர்த்து நின்று அதை நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மரணத்தின் சக்தி. அது பிசாசு கொல்ல பார்க்கிறான், அது கொல்லுகிற சக்தி. நமக்கு வெல்லுகிற சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை விட்டு போட்டு விசுவாசிங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்க. எங்க இருக்குதுன்னா பைபிள்ல இருக்குதுன்றாங்க. பாவம், அவர் குழம்பி போய் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் குழப்பம் நம்ம தலைக்கு வரணுமா? அவர் சொன்னதை வேதவசனம் எழுதி வச்சிருக்குது, அவ்வளவுதான். அது தெரியுமா உங்களுக்கு? யோபு வாயை திறந்து புலம்புனாரு, வேண்டாதெல்லாம் புலம்புனாரு. 42 அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா அதுல பிறகு மன்னிப்பு கேட்டார். ஐயோ ஆண்டவரே, நான் தப்பு தவறுமா பேசிட்டேன், வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். அவர் பாவம் எதையோ ஒண்ணு குழப்பத்துல கஷ்டத்துல அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்ட்டாரு. கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் கொடுத்தார். பிசாசு தான் வந்து எடுத்து போட்டான். வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. யோபு சொன்னதுனால அதை நாம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனாலதான் வேதத்தை பகுத்தறிய வேணும்னு சொல்லி இருக்குது. என்ன பண்ண வேணும்? ஸ்டடி டு ஷோ யுவர் செல்ஃப் அப்ரூவ்ட். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேணும், பகுத்தறிய வேணும். இல்லன்னா என்ன பண்ணலாம்? திடீர்னு எந்திரிச்ச உடனே காலையில காப்பி குடிக்கும் போது திடீர்னு ஒரு வேத வசனத்தை திறந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதை வாசித்துட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். திடீர்னு எடுத்து பாத்தீங்கன்னா அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு வரும். அது என்ன, யாருக்கு நடந்தது, எப்படி நடந்தது, என்ன விஷயம், அதை பார்க்கணும். அதை தான் வேத வசனம் சொல்லுது. அதை பார்க்கணும், அதை ஆராயணும். அதற்கு தான் தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் போதகர்களையும் மெய்ப்பர்களையும் சுவிசேஷங்களையும் வைத்து விசேஷமாய் போதகர்களை, மெய்ப்பர்களை போதகர்களாக உண்டு பண்ணி ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை விளக்கி காண்பிக்கும்படியாக சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். அவன் சொன்னான்னா அவன் சொன்னதே நம்ம சொல்லிட்டு இருக்க போறோமா? அவன் சொல்லி அவன் திருந்தியாச்சு, அவன் நல்ல நீடித்த நாட்கள் இருந்துட்டு போயாச்சு. இன்னைக்கு அதை சொல்லி நிறைய பேர் போயிட்டே இருக்கிறான்.
அவன் சொன்னவன் மன்னிப்பு கேட்டு அப்புறம் சரியாயிட்டான் ஆளு. அவன் சொன்னான் கடைசி வர அதிகாரம் வரைக்கும் வாசிக்காம நம்ம அவன் சொன்னான் அவன் சொன்னதை அப்படியே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் இங்க. அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மை கிடையாது. அவன் சொன்னான்றது உண்மை, ஆனா சொன்ன காரியம் உண்மை கிடையாது. நிறைய காரியம் அப்படி இருக்குது வேதத்துல. சொன்னான்றது உண்மை, ஆனா அவன் சொன்ன காரியம், சங்கீதத்தை பார்த்து பாருங்க என்னென்னமோ சொல்றாரு. அவன் சொன்னபடி அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய குழப்ப நிலையில அவனுடைய வேதனையில அவன் சொல்றான், அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அவன் சொன்ன காரியம் உண்மையா கிடையாது. அதுக்கு தான் பகுத்தறிய வேண்டும், அதுக்கு தான் ஆராய்ந்து அறிய வேண்டும், அதுக்கு தான் யோசிக்க வேண்டும், அதுக்கு தான் போதிக்கப்பட வேண்டும். நாமம் இயேசுவின் நாமம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சுகமளிக்கும் ஏஜென்ட்ஸ், சுகமளிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்படுகிற வல்லமையான கருவிகள், ஆயுதங்கள், அவைகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அந்த பிசாசு உள்ள பூந்துடுறான், வியாதியை கொண்டாந்து இந்த மரண சக்தியை கொண்டு வந்து எப்படியாவது நல்ல வாழ போகிற ஆளை சீக்கிரம் சாகடிச்சிடலான்னு பாக்குறான். மரண சக்தியை உள்ள வேலை செய்ய விடுகிறான். பிசாசுக்கு, அந்த பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு பதிலா அவனோட கூட சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் அவ்வளவுதான் நினைச்சாரு, இதோட முடிஞ்சு போச்சு நம்மளும் சொல்லிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அருமையான விசுவாசின்றான். ஹலோ, அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலா அந்த பிசாசோடய சேர்ந்துகிட்டு ஏதோ கர்த்தர் விட்ட வழி இவ்வளவுதான், இதோட முடிஞ்சது, இதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது. யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒருத்தர் என்ன கேட்டார் ஒரு முறை, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லி இருக்குது, எதிர்த்து நிக்கிறாங்க, அவன் ஓடியே போக மாட்டேன்றாங்க. எவ்வளவு எதிர்த்து நின்னு பார்த்துட்டேன், ஓடி போக மாட்டேன்றான். என்ன பண்றது? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான்னு சொல்லி இருக்குது, ஆனா எதிர்த்து நிக்கிறேன் ஓடி போக மாட்டேன்றானே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமா போவோம். வெறும் எதிர்த்து நிக்கிறது இல்ல, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து. ஐயோ, நான் எதிர்த்து நின்னங்க, பிசாசு ஓடி போக மாட்டேன்றாங்க, இதுதான் சொல்லணும். விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு, வசனத்திலே நின்று, வசனத்தை விசுவாசித்து, வசனத்தை அறிக்கை செய்து, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து நிச்சயமா எதிர்த்து, சும்மா அப்படி எதிர்த்து நிக்க கூடாது. என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியா இருந்து எதிர்த்து நிக்கணும். ஒரு அம்மா நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருந்தாங்களாம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் நினைக்கிறேன் அந்த கதையை சொல்றாரு. நாய்க்குட்டியை வச்சு பஸ்ஸுக்கு காத்துட்டு இருக்காங்களாம். இவரு நின்றுட்டு இருக்கிறார், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். பஸ் வந்த உடனே இந்த நாய்க்குட்டி வீட்டுக்கு போனோம். பஸ் வருது, இந்த அம்மா சொல்றாங்க, என் கண்ணு தயவு செய்து நீ வீட்டுக்கு போய் சேருன்னு ரொம்ப கொஞ்சி சொல்லி பாக்குறாங்க. அது இன்னும் வாழை ஆட்டிட்டு பக்கத்துலதான் வந்து நிக்குது. சொல்றேன் கேளுமா, தயவு செய்து வீட்டுக்கு போ, ஓடி போயிட்டு பார்க்கலாம், போறியா இல்லையா அப்படின்னா அது இன்னும் வாழை ஆட்டிட்டு ஒட்டிக்குது. பஸ் வந்துருச்சு, இனிமே கொஞ்சிக்கிட்டு இருந்தா போதாதுன்னு காலை ஒரு இது வச்சு ஓடி வீட்டுக்கு அப்படின்னா ஒரே ஓட்டம். சிலர் இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னா அவங்க எதிர்த்து நிக்கிறதுல எந்த பிசாசும் ஓடாது. எல்லா குட்டி பிசாசும் தலைமையிலதான் வந்து உட்கார்ந்து இருக்கும். ஏன் அவங்க எதிர்த்து நிக்கிறது? எப்படி? ஆண்டவரே, இந்த பிசாசுகள் எல்லாம் பாரு, ஆண்டவரே இந்த பிசாசு எல்லாம் என்ன பண்ணுது எனக்கு, இப்படிதான் எதிர்த்து நிக்கிறாங்க அவங்க. பிசாசை எதிர்த்துனீங்கன்னா அப்படி இல்லைங்க. இயேசுவின் நாமத்தில் பிசாசே, உன்னுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடிப்போ, உன் மீது எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி உண்மையாகவே விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, எதையும் பாராமல்
விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து இருக்கும் போது பிசாசு ஓடி போகிறான். கொஞ்சிட்டு இருக்க வேணாம். சங்கீதம் 91 சங்கீதம் 91 10ஆம் வசனம் ஏற்கனவே படித்து விட்டோம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்கு, no evil shall befall thee. இன்னொரு மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறது, no no sickness of the kind that takes your life away. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு அல்லது வியாதியை, அதாவது உன்னுடைய உயிரை பறிக்கிற வியாதிகள், ஆபத்தான வியாதிகள் உன்னை வந்து அது மேற்கொள்ள போகிறதில்லை என்று வேதவசனம் சொல்லுவது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் சொல்லுவோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாத்திராகமம் 15:26 சொல்லுகிறது, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதி மத்தியிலிருந்து விலக்குவேன் என்று. யாத்திராகமம் 23:25 சொல்லுகிறது. ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் உன்னுடைய நோய்களையும் உன்னுடைய வேதனைகளையும் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று. நல்லா கவனிச்சீங்களா? குணமானீர்களா? வேதவசனம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லவில்லை, ஆனீர்கள். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், குணமானேன், குணமானேன். ஹல்லேலூயா! இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தின் சக்தியாகிய வியாதியை எதிர்த்து நிற்கும்படியாக, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக இயேசுவின் நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்திற்கு, ஆரோக்கியத்திற்கு மருந்தாக தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரணத்தின் சக்தியை நாம் அனுமதிக்க கூடாது, நம்முடைய சரீரத்திலே அனுமதிக்க கூடாது. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லு, மரணத்தின் சக்திகள்ல இன்னொரு சக்தி, ஒன்னு வியாதி, இன்னொன்று இதை சொல்லி முடித்துருவோம், பில்லி சூனியம், மந்திரவாதம். அநேக நம்ம நாட்டில் நிறைய பேர் இந்த பில்லி சூனியம் மந்திரவாத கட்டுகள்ல பிடிபட்டு அதன் மூலமாக சாகிறவர்கள் உண்டு. இது ஒரு பெரிய மரணத்தின் சக்தி கிரியை செய்து கொண்டு வருகிறது. நம்முடைய தேசத்திலும் மற்ற பல தேசங்களிலும் கிரியை செய்கிற ஒரு காரியம் இது. அநேகர் புலம்புவார்கள், ஐயோ பில்லி சூனியம் வைத்து விட்டார்கள், மந்திரவாதம் வைத்து விட்டார்கள், அதனாலதான் செத்தார், நல்லா இருந்தார் புலம்புவார்கள். அநேக நேரத்தில் அது உண்மை, சில நேரத்தில் அது உண்மை இல்லதான், ஆனா அநேக நேரத்தில் அது உண்மை. மரண சக்தி, பிசாசின் மூலமா ஏவப்பட்ட பில்லி சூனிய மந்திரவாத கட்டுகள், அந்த ஆவிகள் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. மரணத்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணி இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாய் இருக்கிற நாம், எத்தனை பேர் இங்க விசுவாசிகள்? நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் என்பது மரண சக்தி. அதை அனுமதித்தால் நம்மை அது கொன்று போடும். ஆனால் நாம் அதை அனுமதிக்க அவசியம் இல்லை. அதை நாம் எதிர்த்து நிற்க முடியும். வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது, இந்த மரணத்தின் சக்தியாகிய பில்லி சூனியம் மந்திரவாதத்துக்கு எதிராக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அதற்கு மேலாக நமக்கு வல்லமை இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த மரணத்தின் சக்தி நம்மளை கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது, அதற்கு பயப்படக்கூடாது. திருப்போம் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதனுடைய பின்னணியை நான் ஒரு நிமிஷம் சொல்லிவிடுறேன். பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக பாலாக் என்னும் ராஜாவின் மூலமாக அழைத்து விடப்படுகிறான். பாலாக் என்னும் ராஜா பயந்து போய், இந்த ஜனங்கள்லாம் வந்து நம்ம தேசத்தெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று பயந்து போய் இஸ்ரவேல் மக்கள் வருகிறதை பார்த்துவிட்டு பீலேயாமை கூப்பிடுகிறார். இந்த பீலேயாம் சபிக்கிறதுல பெரிய ஆளு. இவன் சபிச்சான்னா கண்டிப்பா பலிக்கும், இவன் ஆசீர்வதிச்சாலும் பலிக்கும். அப்படிப்பட்ட ஆள். இவனை கூட்டு வந்து இவனுக்கு காசு கொடுத்து எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும். அதுதான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறான். சபிக்க வேண்டும் என்று முயற்சி பண்ணும்போது 7 பலிபீடங்கள் கட்டி
7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டு இவன் எப்படியாவது சபிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். 7 பலிபீடம் கட்டி 7 கடாக்களையும் 7 காளைகளையும் பலியிட்ட பிறகும் அவனால சபிக்க முடியவில்லை. ஏன் சபிக்க முடியவில்லை? அவனுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறான். இதை நான் முழுசா நான் இன்றைக்கு பார்க்க போகிறது இல்லை. ஏனென்றால் பின்னாலே மரணத்தின் சக்தியில் ஒன்றாகிய சாபங்கள், மற்றவர்கள் விடுகிற சாபங்கள், பிசாசின் சக்திகளை உபயோகப்படுத்தி மற்றவர்கள் சாபங்களை இடுகிறார்களே, இந்த சாபங்கள் குடும்பங்களையும் சந்ததிகளையும் சில நேரத்தில் பாதிக்கிறதா இருக்கிறது. அவைகளை குறித்து கொஞ்சம் பேச போகிறேன். அந்த சாபங்கள் எப்படி பாதிக்கிறது, எப்படி சில சந்ததிகளிலே தலைமுறை தலைமுறையாய் கிரியை செய்கிறது, அவைகளை நாம் எப்படி மேற்கொள்ளலாம் என்பதை குறித்து போதிக்க போகிறேன். அப்ப இதை ரொம்ப தெளிவாக நான் எடுத்து சொல்லுகிறேன். இப்பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பீலேயாம் சபிக்க பார்க்கிறான். 3 முறை முயற்சி எடுக்கிறான். 3 முறை வாயை திறந்தா வேறதான் வருது, ஆசீர்வாதம் தான் வருது. ஏன்? இஸ்ரவேல் மக்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், அவர்களை சபிக்க முடியாது. தேவன் ஆசீர்வதித்தவரை நான் எப்படி சபிக்கிறதுன்னு அவனே வாயை திறந்து சொல்லுகிறான். 23ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அவன் சொல்லுகிறான், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் கிடையாது. இவர்கள் தேவனுடைய மக்கள் ஐயா, இவர்களை நான் சபிக்க முடியாது. இவர்கள் விசேஷித்தவர்கள், உடன்படிக்கையின் பிள்ளைகள், ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு மரணத்திலிருந்து தப்பி சிவந்த சமுத்திரத்தை கடந்து தேவனால் அழைத்து வரப்பட்ட மக்கள். இவர்கள் விசேஷமானவர்கள். பழைய உடன்படிக்கையா இருந்தாலும் அந்த பழைய உடன்படிக்கையின் ரத்தத்தில் அவர்கள் காக்கப்பட்டவர்கள். அவர்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே எந்த சாபமும் பலிக்காது. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற மந்திரவாதங்கள் பலிக்கிறதில்லை. அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற குறி சொல்லுதல் பலிக்கிறதில்லை. ஒன்றுமே நடக்காது என்று குறி சொல்லுகிறவனே சொல்லுகிறான். மந்திரவாதமும் கிடையாது, குறி சொல்லுதும் கிடையாது, இவர்ல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றான். ஹலோ, இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு விரோதமாக மந்திரவாதமும் இல்லை, பில்லி சூனியமும் இல்லை, குறி சொல்லுகிறதும் இல்லை. அது ஒன்றும் பலிக்காது. அந்த மரணத்தின் சக்திகள் பலிக்காது. அவைகளுக்கு நான் பயப்படேன். அவைகள் என்னை மேற்கொள்ளாது. அதை விட பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஒன்று 2 வசனம் மட்டும் வாசிக்கிறீங்க. ரொம்ப அருமையான வசனம். அவன் வாயிலிருந்து வருது, இந்த பொல்லாத மனுஷனுடைய வாயிலிருந்து வருது. அது துட்டுக்காக சபிச்சுட்டு போறவன் இவனுடைய வாயிலிருந்தே வருகிறது. என்ன வருது பாருங்க. விசுவாசி வாயிலிருந்து இவ்வளவு வரமாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. விசுவாசி வாயிலிருந்து இதுல பாதி வந்தாலே போதும், பெரிய ஜெயம் வந்துடும். விசுவாசியுடைய வாயிலிருந்து, பீலேயாம் வாயிலிருந்து வந்தது பாதி வந்தா பெரிய ஜெயம், உலகத்தையே ஜெயித்துருவாங்க அவங்க. அவன் சொல்றான் விசுவாசியை பற்றி. அவன் விசுவாசியை பார்த்து விட்டு மலை மேல நின்னு பார்க்கிறான். விசுவாசியை பார்த்து விட்டு அவன் சொல்றான், ஐயோ இது சாதாரண ஜனம் அல்ல என்று அவன் சொல்லுகிறத பாருங்க. 21ஆம் வசனம். இஸ்ரவேல் மக்களை பற்றி, ஜனங்களை பற்றி சொல்றான். அவர் யாக்கோவில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? பிசாசுக்கு தெரியுது கர்த்தர் நம்மோட இருக்கிறார்னு. சாத்தான், அசுத்த சக்திகள், மந்திரவாதிகள் அவங்களுக்கு தெரியும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவன் கேட்டா சொல்லுவான், தேவன் அவர்களோட இருக்கிறார், ஒண்ணும் பண்ண முடியலையான்னு. விசுவாசிகள் தான் பயந்து தொலைறாங்க. இவங்க பயந்து ஆட்டம் ஆடுறதுல எல்லாம் இவங்களை தாக்குது, வேற ஒண்ணும் இல்ல. இவங்க இங்க இருந்து 10 கூட்டத்துக்கு ஓடுவாங்க. பில்லி சூனியத்துல மாட்டிட்டேன் இவங்க மாட்டி இவங்களை அவிழ்த்து விட்டாலும் மாட்டிட்டு தான் பேசுவாங்க. ஆகையால் தான் மாட்டிக்கிறாங்க. முதலாவது நல்லா கவனிங்க. கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கவனிச்சீங்களா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் எனக்குள்ளே இருக்கிறது. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க.
ராஜாவின் ஜெய கம்பீரம் நமக்குள்ள இருக்குது. இந்த மந்திரவாதம், பில்லி சூனியம், அது இதுன்னு பூச்சாண்டி காமிக்கிற ஆட்களுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னு அவனுக்கு தெரியுது, சபிக்க போறவனுக்கு தெரியுது. அவன் பயப்படுறான் நம்மளை கண்டு, நாம பயப்படக்கூடாது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்றான். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. எவ்வளவு பலன் இருக்குதான் இவங்களுக்கு தெரியல. பாவம், இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் புழு தூசி குப்பை, நான் ஒண்ணுமே இல்ல. அவன் சொல்றான் மந்திரவாதமும் பில்லி சூனியமும் சாபமும் உடனே சொல்றான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள் உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்குள் உண்டு. அதை விசுவாசிங்க. காண்டாமிருகம் தெரியும்ல, அதுக்கேத்த பலன் சாதாரண பலன் இல்ல, அவ்வளவு பலன் நமக்குள்ள இருக்குது. அந்த மரணத்தின் சக்தி எதிர்த்து நில்லுங்கள். பில்லி சூனியம், மந்திரவாதம் இவர்களை நம்பி இத பெருசா எண்ணி அதுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்கிறது நினைத்துக் கொண்டு அப்படி நாம் வாழக்கூடாது. எப்படி வாழ வேண்டும்? நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். மரணத்தின் சக்தி, மரணத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசை விட ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் ஜெயிக்கிறவர். ஜெய கம்பீரத்தோடு நாம் வாழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி வாழ போறீங்க? வாழ்வீங்களா? ஆகையால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். நடக்கும் போது நம்முடைய ஆயுச நாட்கள் பெருகுகிறது, நீடிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் தரமே உயர்கிறது. நம்மை கர்த்தர் உயர்த்துகிறார். 2, மரண சக்திகள் கிரியை செய்கிறது. நம்மை அழித்து போடுவதற்கு, நம்மை கொல்லுவதற்கு, நம்முடைய உயிரை பறித்து போடுவதற்கு மரண சக்திகள் கிரியை செய்கிறது. அதிலே ஒன்று வியாதி, அதற்கு மேலாக நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இன்னொன்று பில்லி சூனியம், மந்திரவாதம் போன்ற சக்திகள், அவைகள் மேலாகவும் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அவைகளை விட பெரிய சக்தி நமக்குள்ளாக இருக்கிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாக பில்லி சூனியமோ மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ எதுவும் பலிக்காது. நாம் காக்கப்படுகிறவர்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதை அறிந்து அப்படி ஜீவிக்க வேண்டும். மரண சக்திகளை எதிர்த்து நிற்க வேண்டும். பில்லி சூனியம் மந்திரவாதம் வந்து தாக்குதுன்னா நாமளும் அது கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோங்க கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் நின்றுட்டு இருந்தா அது பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கும். நாம் அதை எதிர்த்து நிற்க வேண்டும். மரண சக்திகளை ஜீவாதிபதியாகிய கிறிஸ்துவை கொண்டு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை இந்த பூலோகத்திலே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை எதிர்த்து நின்று தேவனுடைய வசனத்திலே நடந்து நம்முடைய வாழ்க்கையை நீடித்த வாழ்க்கையாய், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாய் நாம் மாற்ற வேண்டும். இன்னும் பல மரண சக்திகளை குறித்து நான் வருகிற நாட்களில் பேச போகிறோம். அவைகளை எப்படி நாம் மேற்கொள்வது என்பதை குறித்து நீடித்த, எல்லாரும் சொல்லுங்க, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி தம்முடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். உண்மையா விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எழுந்து நிற்போம். கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.